உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த ராசி பொது பலன்ல எப்படி நம்ம பலன்கள் எடுக்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு சூரிய பகவான் ஒரு ராசிக்குள்ள உள்ளே நுழையும் பொழுது எந்த ராசிக்குள்ள இருக்காரோ அந்த ராசியின் அடிப்படையில் மாத பலன்கள் மிக அதிகமாக கணிக்கப்படுகின்றன. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கோச்சார கிரகங்களும் அமைந்திருக்கும் இடத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்பதை நம்ம மாத பலன்களாக பொது பலன்களாக கணிச்சிட்டு வரும். ஸோ இந்த பொது பலனானது உங்களுடைய வாழ்க்கையில குறைஞ்சது ஒரு 20% ஒரு உறுதியாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கோம், மாத பலன்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே போல் கடந்த காலங்களில் நடந்த இப்போ ரீசெண்டாக நடந்த சனி பயிற்சி, அதே போல் குரு பயிற்சி, ராகு பயிற்சி, இந்த பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ற செயல்பாடுகளை நம்ம உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பதை பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? ராசியில் ராகு பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்திலே உட்கார்ந்துருக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், குரு, புதன் சேர்க்கை. 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்க சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயும் கேது பகவானும் இணைவு. ஸோ இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்ன விஷயத்த இந்த மாசத்துல கொடுக்க போறாங்க, எந்த விஷயத்துல சில விஷயங்களை தடுக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். கும்பராசிக்கு உண்மையிலேயே இந்த மாதம் குதூகலமான மாதம். கவலைகளை மறந்து நிறைய விஷயங்கள்ல மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதற்கான வாய்ப்பு உண்டு. உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி, ஒரு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொற்காலமாக இருக்க போகுது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். வெற்றி என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு அற்புதமான சொல். உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்படுறீங்க. உங்கள் கணவர் மூலமாக அதிகமான மன அழுத்தத்தை சந்திக்கிறீங்க. உங்கள் கணவர் உங்களுக்கு மிகப்பெரிய டாமினேஷன் பண்ணுறான்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா, உறுதியாக அந்த தேவையில்லாத செயல்பாடுகளை கிரகங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்து உங்கள் கணவருக்கு அதற்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அவர் தவறை உணரக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் சாதகமாக இருக்கு. அதே போல் உங்களுடைய மனைவி, அதாவது நம்மளுடைய கும்பராசி நேயர்களுடைய மனைவி உங்களை புரிந்து கொள்ளாமல் அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, இல்லை நிறைய ஒரு சில வார்த்தைகள் பேசி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னீங்கன்னா, ஸோ அந்த நிலை மாறி அவங்க உங்களை தேடி உங்கள்கிட்ட பேசுவதற்கான உண்மையான ரியாலிட்டி இருக்கும் என்பது கருத்து. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, பிரிந்த உறவுகள் இணைய வாய்ப்பு இருக்குது, புரியாத உறவு புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. காதல் என்று வசப்பட்டால் கும்பராசினியருக்கு இந்த வட்டம் சாதகமான சூழ்நிலை இருக்கு. காதலில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா புதிய இடம் மனை வாங்குவதற்கான யோகங்கள் இருக்கு. பெண்வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புலாம் கிரக ரீதியாக இருக்கு என்பதை பார்க்கணும். இந்த கும்பராசினியர்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு அரசாங்க உதவி உறுதியாக கிடைக்கும். அரசாங்க வேலை கிடைக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் தைரியமாக முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அடிச்சுக்கிற யாரும் கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகள் கிரகங்கள் வாய்ப்பளித்து மாற்றத்தை கொடுக்கும் என்பது உண்மை. கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் குரு பகவானுடைய பார்வை மூலமாக ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அன்பார்ந்த கும்பராசினியர்கள், செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ந்து 9 வாரங்கள் அருகில் இருக்கின்ற
முருக பகவானை வழிபாடு செய்து அவருக்கு வேலுக்கு பாலாபிஷேகம் செய்து குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் அபிஷேகம் செய்கிறோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கள் என்று மனதார உருகி கேட்டீங்கன்னா எல்லாம் அல்ல தமிழ் கடவுளான நம்முடைய முருகப்பெருமாளுடைய ஆசீர்வாதத்துடன் கும்பராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கும்பராசியை புரிந்து கொள்ளாத, புரிந்தும் புரியாமல் நடிக்கின்ற அத்தனை விதமான உறவுகளுக்கும் பாடத்தை புகட்டக்கூடிய அற்புதமான மாதம். உங்களை வேண்டாம், நான் உன்னை புரிஞ்சுக்கவே மாட்டேன், நான் சொல்றதை நீ கேளுன்னு சொன்ன நேர்கள் அனைவருமே உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், உன்னுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி உங்கள்கிட்ட சரணடையக்கான அமைப்பை கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. ஸோ தடங்கள் இல்லாத, பிரச்சனை இல்லாத ஒரு அற்புதமான மாதத்தை நம்மளுடைய கும்பராசினியர்கள் இந்த மாதத்தில் அடையப் போகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அரசாங்க பணியில் இருக்கிற கும்பராசினியர்கள் கிட்டத்தட்ட ஜூலை 17ஆம் தேதிக்கு அப்புறம் முழு கவனங்களும் வேலையில் இருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் உங்களுடைய வேலையை மற்றவர்களும் ஒப்படைக்கக்கூடாது. இதை நீங்கள் செஞ்சுருங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு அர்ஜென்ட் வேலைக்குன்னு சொல்லி போனீங்கன்னா அவங்க ஏதாவது தப்பாக செஞ்சு வச்சுருவாங்க, அந்த இடத்துல உங்களுடைய பேர் ரிமார்க் ஆயிடும். ஸோ இதுதான் மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதே போல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதம் இறுதி வரையுமே எங்கேயுமே எப்பொழுதுமே யாரிடமும் வாக்கு கொடுக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய வேலை, உங்களுடைய செயல்பாடுகளை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும், புதிய விதமான துவக்கத்தையும், உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றத்தையும் அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தையும் கொடுப்பதற்கான இயக்கங்களை கிரகங்கள் வாய்ப்பளிக்க தயாராக இருக்கிறது. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா கும்பராசினியர்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் பெண்களுடைய ஆதரவுகள் மூலமாக பெண்களுடைய ஒரு பொருளாதார விஷயங்களை அணிவிக்கக்கூடிய யோகத்தில் நம்மளுடைய கும்பராசி பெண்களாக இருந்தாலும் சரி, கும்பராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பீங்க என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை ஜூலை மாத பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க. ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அதாவது நம்ம சொன்ன அத்தனை விஷயமே பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் மாத பலன்களை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் ஹெட்டிங் போட்டாலும், என்ன விஷயங்களை உங்கள் செயல்படுத்தினாலும் ஒரு 20% ஒரு பூஸ்ட், இதுதான் உண்மை. அதுக்காண்டி உங்கள் லைஃபே இந்த மாதம் டோட்டலாக மாறப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நிர்ணயம் பண்ணும். உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட கேள்விகள், உங்களுடைய கடந்த காலம் சம்பந்தப்பட்ட செயல்பாடில் ஏன் நடந்துச்சுங்கிற கேள்விகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முடிஞ்சளவு கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக தெளிவாக துல்லியமாக நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும், வழிபாடுகள் மட்டும் போதுமா இல்லை வேறு எதுவும் பரிகாரங்கள் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா என்பதை பற்றி துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து விதமான நம்மளுடைய உலகெங்கும் இருக்கும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.